CSS அனிமேஷன் 100 days 100 ப்ராஜெக்ட்ல இப்போ நான் பார்க்க போற ஒரு டிசைன் வந்து ஒரு சிம்பிள் நேவிகேஷன் பார் வித் ஆங்கர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு லைன் அனிமேஷன் எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான மினிமம் கோட்ல நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த டிசைனுக்காக நான் ஒரு HTML ஃபைல் டெம்ப்ளேட் நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் CSSல பாருங்க பேசிக் CSS ரீசெட் அண்ட் கூகுள் ஃபாண்ட் நான் இங்க கொடுத்திருக்கேன். இந்த ஃபைல் எங்க இருக்குன்னு பாருங்க, CSS ஃபோல்டருக்குள்ள இருக்க style.css. இதை நான் வந்து லிங்க் பேஜ்ல நான் வந்து இந்த மாதிரி லிங்க் டேக்ல CSS ஃபோல்டருக்குள்ள style.css லிங்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த நேவ் பாருக்கு பேசிக்கான டிசைன் நம்ம பண்ணிடலாம். இல்ல நேவ் பார்னால நேவ் டேக் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ள ஆங்கர் டேக்ல ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு எத்தனை லிங்க்ஸ் வேணுமோ அத்தனை லிங்க்ஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோம், அதுக்கப்புறம் ப்ராடக்ட், கான்டாக்ட், என்ன வேணா நீங்க கொடுத்துக்கோங்க. கான்டாக்ட், டவுன்லோட், about us, ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். பாருங்க பேசிக்கான இந்த ஒரு டிசைன் நமக்கு வந்திருக்கு. இந்த நேவ் பாருக்கு நம்ம ஒரு ஹைட் அண்ட் வித் நம்ம செட் பண்ணலாம். நேவ் அப்படின்ற இந்த டேகை நான் செலக்ட் பண்ணுறேன். நான் வேணா இந்த கோடை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் விஷுவலாக நல்லா இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஹைட் வந்து ஏதாவது ஒரு ஹைட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 70 பிக்சல்ஸ் ஹைட் நான் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வித் வந்து இப்போ 100% கொடுத்துக்கிறேன். மேபி நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது வெப்சைட்டில் போடும்போது அந்த வெப்சைட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து பாருங்கள் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ளக்ஸ்னு கொடுத்தா எல்லாம் ஒரே லைன்லேயே இருக்கும். நீங்கள் டெஸ்டிங்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நான் இதில் #333 ஒரு கலர் நான் ஒன்று கொடுத்துட்டேன். எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. இப்போ இது எனக்கு சென்டரில் வரணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனோட சென்டருக்கு போயிடும். அல்லது ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பொசிஷனில் உங்களுக்கு இங்கேயே மெயின்டைன் பண்ணும். அலைன் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா y ஆக்சிஸில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ y ஆக்சிஸில் பாருங்கள் அலைன் ஐட்டம் நான் சென்டர் கொடுக்குறேன், எனக்கு y ஆக்சிஸில் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் நம்ம CSS அனிமேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நான் இந்த இடத்துல ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன். பாருங்க நான் இந்த சென்டர் பொசிஷனில் நான் வந்து வச்சுட்டேன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 by 1 உள்ளே இருக்கிற ஆங்கர் டேக்கான ஸ்டைலிங்கை நம்ம பண்ணலாம். ஆங்கர் டேக்கை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதோட கலரை வந்து ஹேஷ் A0 அப்படின்ற ஒரு கிரே கலரில் நான் கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள் நீட்டாக இருக்குது. அண்ட் தென் டெக்ஸ்ட் டெக்கரேஷனை நன் அப்படிங்கிறத கொடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டெக்ஸ்ட்டு அந்த அண்டர்லைன் வந்து உங்களுக்கு போயிடும். இதுக்கு நீங்கள் பேடிங் கொடுக்குறதா இருந்தால் பேடிங் கொடுக்கலாம். பேடிங் பாருங்கள் 0 பிக்சல்ஸ் அண்ட் 10 பிக்சல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல கேப் கிடச்சிருச்சு. சரிங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நமக்கு 10 பிக்சல்ஸ் கிடச்சிருச்சு. டாப் அண்ட் பாட்டமில் 0, இல்லை இன்னும் அதிகமாக வேணும்னா கொடுத்துக்கோங்க, 20 கூட கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. நான் வேணால் இன்னும் நல்லா ஜூம் பண்ணுறேன். ஸோ அந்த அனிமேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள் நான் ஆங்கர் டேக்கில் இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியாச்சு. அண்ட் தென் இதில் நீங்கள் ஏதாவது லெட்டர் ஸ்பேசிங் கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் லெட்டர் ஸ்பேசிங்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் ஒரு 0.5 பிக்சல்ஸ் வந்து எனக்கு கேப் வேணும்னா பாருங்கள் அழகாக எனக்கு இந்த கேப் வந்துருச்சு. நேவ் பாரில் அந்த மெனு பார் நீட்டாக வந்துருச்சு. இந்த டிசைனில் எனக்கு இந்த ஆங்கர் டேக் கீழே ஒரு கோடு மாதிரி வரணும். அதுக்காக இந்த ஆங்கர் டேக்கோட ஆஃப்டர் எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஆங்கர் டேக்கோட ஆஃப்டர் எலமெண்ட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். இதில் நான் வந்து கண்டென்ட் வந்து எம்டியாக போட்டுக்கிறேன். இப்போதைக்கு கண்டென்ட் வந்து எம்டி. கண்டென்ட் எம்டின்னு போட்டால் மட்டும்தான் நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் இது வந்து பொசிஷன் அப்சல்யூட்டாக நான் வச்சுக்கிட்டேன்னா இதோட பேரண்ட் யார், ஆங்கர் டேக் தான். ஸோ அப்போ இதுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வித்து வந்து 100% கொடுக்குறேன். அப்படின்னா என்னென்னா என்னோட பேரண்ட் யார், ஆங்கர். இந்த டேகோட வித்து என்னவோ அந்த வித்து இந்த ஆஃப்டரும் எடுத்துக்கும். ஹைட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 பிக்சல்ஸ் இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். இதுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு கலர் கொடுங்க. நான் வந்து பாருங்கள் எல்லோ கிரீன் அப்படின்ற இந்த கலர் நான் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 5 பிக்சல்ஸில் இந்த மாதிரி எனக்கு கலர் வந்துருச்சு. ஆனால் இந்த ஹோமுக்கு கீழே எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக வரணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட்டை 0 பண்ணுங்கள். பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு லெஃப்ட்டை வந்து நம்ம 0 பிக்சல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பாட்டமையும் நான் 0 பண்ணிடுறேன். பாட்டம் 0 பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழே இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் எனக்கு என்னன்னா
எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த கேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5 பிக்சல்ஸ் எனக்கு ஹைட் வேண்டாம். நான் இதை வந்து பாருங்கள் 2 பிக்சல்ஸ்க்கு மாற்றிடுறேன். பாருங்கள் ரொம்ப நீட்டாக எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோமுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் கேப் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ பாட்டம் 0க்கு பதிலாக மைனஸில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 10 பிக்சல்ஸ் ஆட் பண்ணுங்கள். நல்லா கீழே வந்துடும். இல்லை 10 கூட வேண்டாம்னா ஒரு 5 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. இதில் வந்து ஓவராலாக இதோட சைஸு. ரெண்டாவது பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆங்கர் டேக் வந்து எல்லாமே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்குள்ளே இருக்கிறதுனால கேப் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. கேப் வந்து நான் ஒரு 10 பிக்சல்ஸ் கேப் கொடுக்குறேன் ஒவ்வொன்றுக்கும் நடுவில். பாருங்கள் இந்த மாதிரி கேப் நமக்கு வந்துருச்சு. எனக்கு ஆங்கர் டேக் கீழே லைன்ஸ் எனக்கு பக்காவாக எனக்கு இந்த டிசைனில் வந்துருச்சு. இந்த லைன் எப்போ நமக்கு விசிபிளாக இருக்கணும்னா மவுஸ் மேலே போகும்போதே விசிபிளாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஆங்கர் டேக்ல நம்ம ஆஃப்டர் எலமெண்ட்டுக்கு வித் 0% கொடுத்துக்கோங்க. அப்போ லைன் இருக்காது. எனக்கு ஆங்கர் டேக்கு மேலே போகும்போது, தட் இஸ் இந்த ஆங்கர் டேகுக்கு நீங்கள் மேலே போகும்போது இந்த ஆஃப்டர் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆஃப்டர் எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து வித் வந்து பாருங்க 100% அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, நான் மவுஸ் ஹோமுக்கு மேலே போகும்போது வித் பாருங்க எனக்கு 100% லோட் ஆகுது பாருங்க. பார்த்தீங்களா, கை எடுத்துட்டா மறைஞ்சிடுது, மேலே போனால் லோட் ஆகுது. ஆனால் இது ஸ்மூத்தான அனிமேஷனாக கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டிரான்சிஷன் அனிமேஷன் நம்ம கொடுக்கலாம். இது எதுக்கு கொடுக்கணும், அந்த ஆஃப்டரை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ டிரான்சிஷன் இந்த ஆஃப்டர் எலமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுங்க. டிரான்சிஷன் ஒரு 0.5 செகண்ட்ஸ் எனக்கு நடந்தால் போதும். அதுவும் இல்லாமல் லீனியர் டைப்பில் நடந்தால் போதுமானது. இப்போ பாருங்கள், ஸ்மூத்தாக மேலே போனால் எனக்கு வரணும். இது ஏன் வரலன்னா, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க. 0.5 செகண்ட்ஸ்னு கொடுங்க, அந்த யூனிட் கொடுக்கலன்னா வராது. நான் மவுஸ் மேலே வைக்கும்போது பாருங்க 0.5 செகண்ட்ஸ் அழகாக வருது. ஆனால் இங்கே லைன் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இது வேண்டாம். அது ஏன் அங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் பேடிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பேடிங்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கேப்பில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ கேப், காலம் கேப்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 10 பிக்சல்ஸ் அண்ட் 20 பிக்சல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வேணால் 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து 0 பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. இது ரோ அண்ட் தென் இது காலம். நான் காலம்க்கு நடுவில் கேப் கொடுத்ததுனால இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த லைன் அதுக்கு மேலேயே வருது பார்த்தீங்களா. ஸோ ஸ்மூத்தாக பாருங்கள் எனக்கு மேலே வருது. கை எடுத்துட்டா உங்களுக்கு போயிடுது. இது பாட்டம் கொடுத்ததுனால பாட்டமில் வந்திருக்கு. இதே நீங்கள் பாட்டம்க்கு பதிலாக டாப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு அந்த லைன் உங்களுக்கு வரும். இப்போ இங்கே பாருங்கள், லெஃப்டில் 0 டாப் போட்டுக்கிட்டேன். இதில் -5 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன். பாருங்கள் மவுஸ் மேலே வச்சா உங்களுக்கு டாப்பில் உங்களுக்கு வந்துடுது. இந்த மாதிரி நீங்கள் எந்த டைரக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த டெக்ஸ்ட் கலர் எனக்கு வந்து ஒயிட்டாக மாறினா நல்லாயிருக்கும். ஸோ பாட்டமில் -5 கொடுத்துட்டு எனக்கு ஹோவர் ஆகும்போது, தட் இஸ் ஹோவர் ஆகும்போது அதோட கலர் எனக்கு ஒயிட்டாக மாறணும். ஸோ கலர் ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள் #FFF அப்படிங்கிறத கொடுக்குறேன். நான் மவுஸ் மேலே கொண்டு போகிறேன். இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் மாறுது. அண்ட் தென் லைன் எனக்கு கீழே வருது. அந்த ஒயிட் கலரில் மாறுது, எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது பாருங்கள். அப்படி ஃப்ளாஷ் ஆக வேணாம், அதுவும் எனக்கு ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் இதே டிரான்சிஷனை அந்த ஆங்கர் டேகுக்கும் போட்டுட்டு இதில் ஜஸ்ட்டு 0.2 செகண்ட்ஸ்னு மட்டும் நான் கொடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் வேணால் அந்த செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். பாருங்கள் மெதுவாக வருது பாருங்கள், மெதுவாக மறையுது, மெதுவாக பிரைட் ஆகுது, மெதுவாக மறையுது. ஏன்னா அந்த ஒயிட் கலர் மாறுறது வந்து 1 செகண்ட். இவ்வளோலாம் கொடுக்காதீங்க. 0.3 செகண்ட், 2 செகண்ட்ஸ் போதுமா, அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை.